This is not another random video, but இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக you'll be super motivated. அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி. ஓகே, ஸோ இந்த எலெக்ஷனில் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே ஒரு நாள் ஃபுல்லாக அதிலே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பட் இந்த எலெக்ஷனில் நான் என்ன பர்சனலாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற 3 பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த 3 பாயிண்ட்ஸை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நானும் என்னுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு டெசிஷனாக மேக் பண்ணியிருக்கேன். வெரி ஃபர்ஸ்ட் ஒன், மேனிஃபெஸ்டேஷன். ஒன்றுமே இல்லைங்க. அதாவது இப்போ நான் வந்து டிவிகே ஓட்டு போட்டேன், நீங்கள் வந்து டிஎம்கே ஓட்டு போட்டிருக்கலாம், டிவிகே ஓட்டு போயிருக்கலாம், யாருக்கானாலும் ஓட்டு போட்டிருக்கலாம், ஏடிஎம்கே போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே இருக்க ஒவ்வொருத்தர்ட்டையுமே நீங்கள் கேட்டாலும் கூட எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களே டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கேன்ப்பா, ஆனால் வருவாரான்லாம் தெரில, எதிர்கட்சியாக கூட வந்தால் கூட எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் நானுமே சொல்லிட்டு இருந்தேன். எதிர்கட்சியாக வந்தால் கூட பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. யாருமே நினைக்காத ஒன்று. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் அவர் என்ன பண்ணாருன்னா, ஃப்ரம் த டே ஒன் அவர் சிஎம்னு அவர் நம்பி நம்மளை நம்ப வச்சார். எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் அது என்ன நம்ம ஆகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவர் பதிவு பண்ணார். திஸ் இஸ் த மேஜர் ஃபேக்ட். ஆனால் என்னன்னா, எந்த இடத்துலையுமே அவர் வந்து தடுமாறலை. ஸோ இந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அது நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எக்காரணத்தை கொண்டும் நோ டவுட் அபவுட் இட். செகண்ட் தாட்டே வேண்டாம், அதை நான் அடைஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செட் பண்ணி அதை அடிச்சிடார்ல. அது யார் வேணாலும் நம்பாமல் இருக்கலாம், சுற்றி எத்தனை பேர் வேணாலும் டவுட்ஃபுல்லாக இருக்கலாம், ஸ்கெப்டிக்கலாக இருக்கலாம். பட் நம்ம அதை அடிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்புகிறோம் இல்லையா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் திங். ஸோ இதை ஃப்ரம் த டே ஒன், இப்போ லாஸ்ட்டாக அவர் கேம்பெயின் முடித்த நாள் வரைக்கும் அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டுன்னு அவர் நம்பினார், நம்மளை நம்ப வச்சார். அதே தான். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் இப்போ பேங்கர் ஆகணும் அப்படின்னா அதை நீங்கள் நம்புங்க. நீங்கள் நம்பி அதுக்கான சுற்றி யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்காதீங்க. நீங்கள் நம்புங்க, அதுக்கான நீங்கள் உழைப்பை போடுங்க. ஸோ அடுத்தது செகண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோல். அதாவது எந்த இடத்துலையுமே எங்கெங்கே யார் இங்கிட்டு சீமானாக இருக்கட்டும், சாட்டையாகட்டும், இங்கிட்டு ஏடிஎம்கே ஆகட்டும், யார் என்ன சீண்டுனாலும் அவங்கள காது கொடுக்கவே இல்லை. என்னோட ஆப்போனண்ட் யார் அப்படின்றதுல அவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ ஒரே ஒரு கோல் தான். அந்த கோலை தான் எல்லா இடத்துலையும் போனார். எக்ஸ்டர்னல் வாய்ஸஸ்க்கு அவர் கேட்கவே இல்லை, கரெக்டாக அவர் காது கொடுக்கவே இல்லை. ரைட், இது வந்து ரொம்பவே முக்கியம். நானுமே நிறைய இடத்துல வந்து நம்ம நினைப்போம், நான் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒன்று பேசுகிறப்போ நம்மளுக்கு வந்து பிடிக்காமல் பேசுகிறாங்கன்னா டக்குன்னு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். டக்குன்னு வந்து ஏதோ ஒன்று, இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, வீட்டிலேருந்து வர்றாங்க, வந்துட்டு என்ன எப்போ பாரு படிச்சுட்ருக்க, உன் வேலையை பார்த்துட்டு மூடிட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும்னு நம்மளுக்கு வார்த்தை வரும். ஆனால் வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்ற இது கிடையாது. சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் வெப்பன் தட் ஹீ யூஸ்ட். அண்ட் அந்த சைலன்ஸ் அவர் வந்து எஃபர்ட்ல வந்து அவருடைய உழைப்பை கன்வெர்ட் பண்ணி அடிச்சிட்டாரு. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் திங். ஒரே ஒரு கோல், ஒன் கோல் தான். அந்த கோலை பற்றி எக்காரணத்தை கொண்டு டீவியேட் ஆகலை. பக்கத்தில் இருக்கிறவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணும், அந்த கிரிட்டிசிசம் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்கணும், அது எதுவுமே பண்ணலை. அந்த கோலை மட்டும்தான் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணார். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தட் ஐ ஹவ் நோட்டிஸ்ட். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, த வெரி கால்குலேட்டட் மூவ். அந்த மூவ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து உண்மையிலே நான் பர்சனலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். என்னென்னா, அட் டைம்ஸ் வந்து ஒரு லாங் ஜேர்னி அப்படின்னு எடுத்துக்கிறப்ப 20 வருஷம் இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு பண்ண ஒரு ஏஆர் முருகதாஸ் படமோ, இல்லை வந்து ஏஎல் விஜய் தலைவா படமோ, இல்லை ஏஆர் முருகதாஸோட சர்க்காரோ, இல்லை அட்லி படங்களோ, எல்லாத்துலேயுமே அரசியல் டச் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறப்ப அந்த அரசியல் டச் இருக்கிற அந்த மூவிஸ் பாஸ்ட் 20 இயர்ஸ், அவர் 20-30 இயர்ஸ் எவ்வளோவா இருக்கட்டும், அவர் எப்பப்போலாம் அந்த பொலிட்டிக்கல் டச்சோட மூவிஸ் பண்ணார்
சொன்னாங்களோ அது எல்லாம் இதை நோக்கி தான் அப்படின்றது நம்மளுக்கு அப்போ தெரியலை, ரைட்? ஆனால் வந்து அவருக்கு அதை தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு தேர்ட் பர்சவரன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த பர்சவரன்ஸ் இவ்வளோ காலத்துக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே வர்றது, அந்த கோலை விட்டு டிவியேட் ஆகாமல் வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ திஸ் இஸ் த மேஜர் திங் ஐ ஹவ் நோட்டிஸ்ட். ஸோ கண்டிப்பாக இப்போ 1 வருஷம் இருக்கலாம், நீங்கள் படிச்சு 2 வருஷம் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்க. பட் அந்த பர்சவரன்ஸ் இருக்கு இல்லையா, நீ அடிக்கிற வரைக்கும், பிகாஸ் ஒன்றே ஒன்று தான் நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்றது, பேங்கிங் எக்ஸாமினேஷன்றது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் பேரில் வராமல் நீங்களாம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம். ஒரு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா அடிக்கலாம். ஸோ அதுக்கு தேர்ட் முக்கியமான ஒன்று பர்சவரன்ஸ். அந்த பர்சவரன்ஸை வந்து அவர் இவ்வளோ காலகட்டத்துக்கு, நம்ம ஒன்றும் அவ்வளோ காலகட்டத்துக்குலாம் பண்ண போகிறதுக்கல, 2 வருஷமா 2.5 வருஷமா இல்லை 1 வருஷத்துல அடிக்கிறவங்களாம் இருக்காங்க, இல்லை 3 வருஷம் ஆகுதா. ஸோ அந்த டைம் பீரியடில் பர்சவரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அந்த இடத்துல நம்ம தோண்டு போகாத மாதிரி சும்மா வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன்லாம் தேட முடியாது. இவர் யாரா 10 மோட்டிவேட்டரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படிலாம் இல்லை. அவரோட கோலில் பர்ஃபெக்டாக இருந்தார். ஸோ 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் manifestation, and second one goal without any deviation, and third one perseverance. இந்த 3மே நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட லெசன்ஸ். ஸோ கண்டிப்பாக இதெல்லாத்தையும் நான் என்னோட கரியரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன் இந்த வருஷம். ஸோ அதே மாதிரி இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு போடுங்க. இது வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டடான வீடியோ கிடையாது, எலெக்ஷன்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு லெசன் தான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் முக்கியமான ஒன்று, நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக at 10 o'clock உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங்கான 50 கொஷின்ஸ் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். பிகினராக இருந்தாலும் சரியா, நீங்கள் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதுதான் உங்களுக்கு மேஜரான, அதாவது அதுதான் உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பார்ட்டு, எரர் ஸ்பாட்டிங் அண்ட் சென்டென்ஸ் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இருக்கான சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் செஷனை மிஸ் பண்ணிடாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.